தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில் புறப்பட்ட அரசு பேருந்து கடந்த 16ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் 80க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் உடன்குடி நோக்கி சென்றது. இந்த பேருந்தை குலசேகரப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த 48 வயதான அல்தாஃப் என்பவர் ஓட்டிச் சென்றார். இந்த அரசு பேருந்து புறப்பட்ட சில நிமிடங்களில் தனியார் வங்கி அருகே வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநர் அல்தாஃபுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மெல்ல மெல்ல மயக்க நிலைக்கு சென்றுள்ளார். அப்போது தன் நிலைமையை உணர்ந்து சுதாரித்துக் கொண்ட அல்தாஃப் பேருந்தின் வேகத்தை குறைத்து சாலையின் இடதுபுறமாக ஒதுக்கியுள்ளார். இருப்பினும் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரம் இருந்த மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சாலையில் நடந்து சென்ற வடமாநில தொழிலாளர் தினேஷ் என்பவர் படுகாயமடைந்தார். நடுரோட்டில் சென்ற பேருந்து திடீரென விபத்தில் சிக்கியதால் உள்ளே இருந்த 80க்கும் மேற்பட்ட பயணிகள் அனைவரும் பதறி அடித்துக் கொண்டு கீழே இறங்கினர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருச்செந்தூர் போலீசார் மயக்க நிலையில் கிடந்த ஓட்டுநர் மற்றும் படுகாயமடைந்த வடமாநில தொழிலாளரை மீட்டு சிகிச்சைக்காக திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு ஓட்டுநரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். தொடர்ந்து வடமாநில தொழிலாளரை மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அரசு பேருந்து மின்கம்பத்தில் மோதியதில் அப்பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தொடர்ந்து போலீசார், மின்வாரியத்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் உதவியுடன் மின்கம்பத்தில் மோதிய அரசு பேருந்து மீட்கப்பட்டது. இதில் அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் பயணம் செய்த 80க்கும் மேற்பட்டோர் உயிர் தப்பினர்.